அனைவருக்கும் வணக்கம். ஹனுமன் ஜெயந்தி 2024 எந்த தேதியில் வருது, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், ஹனுமனுடைய சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹனுமன் யார் அப்படின்னா வாயுபுத்திரன், அஞ்சனையோட மைந்தன், அஞ்சனைக்கும் மற்றும் கேசரிக்கும் மைந்தன். இவர் பார்த்தீங்கன்னா தீவிர பக்தர் யாருக்கு அப்படின்னா ராமருக்கு. ராமனுடைய தீவிர பக்தரான ஹனுமனை வழிபாடு செய்யும்போது ராமனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஹனுமன் ஜெயந்தி என்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, ஹனுமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செய்ய வேண்டும், வடமாலை போட்டு வழிபாடு செய்ய வேண்டும், துளசி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நம்ம நெய் தீபமாக ஏற்றி வைக்க வேண்டும். நெய் தீபம் ஏற்றி வைத்து ஹனுமனை மனம் முருகி பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நமக்கு மழை போல பிரச்சனை இருந்தாலும் பனி போல விலகும். ஹனுமனுடைய படம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஹனுமன் படத்திற்கு துளசியால் பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. இப்போ ஹனுமனுடைய படம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பெருமாளுடைய படத்தை எடுத்து வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். மற்றும் ராமர் பிரானோட படம் இருக்கின்றது, ராமர் சீத்தை அவங்க ராமர் பட்டாபிஷேகம் படம் இருக்கின்றது அப்படின்னா அதுலேயே ஹனுமன் இருப்பாங்க. அந்த படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ எந்த படமே இல்லை அப்படின்னா நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து ஒரு வெற்றிலை தீபமாக கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு வெற்றிலை மாலை தான் நம்ம போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். தீராத பிரச்சனை அனைத்துமே தீர்த்து வைக்கும் வெற்றிலை மாலை. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கவலைகள் அனைத்துமே தீரும். யார் அதிகமாக வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரிவினை இருக்கின்றது, ஒற்றுமையே இல்லை அப்படின்னா அவர்கள் ஹனுமன் ஜெயந்தி என்று வழிபாடு செய்யும்போது கணவன் மனைவி உள்ள அந்நியோன்யம் அதிகரிக்கும். அதாவது ராமர் சீதாவையும் சேர்த்து வைத்தது ஒரு பங்கு ஹனுமனுக்கு தான் இருக்கின்றது. இன்னும் ஹனுமன் தான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைத்தார் அப்படிங்கிறது கதையில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க, சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கின்றது, பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று சேர்வதற்காக ஹனுமன் ஜெயந்தி என்று ஹனுமனை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அவருடைய நாமங்கள் சொன்னாலே போதும். அவருடைய காயத்ரி மந்திரமோ அல்லது மூல மந்திரமோ சொல்லி வழிபாடு செய்யலாம். அதை விட மிகவும் முக்கியமான மந்திரத்தை சொன்னாலே போதும், அவருடைய மனம் அடுத்த நொடியே நம்மளை பார்க்கும். என்ன மந்திரம் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம். அவர் தீவிர ராமர் பக்தர். ராமர் அப்படிங்கிற நாமம் எங்கே சொல்லப்படுதோ அங்கே ஹனுமன் இருப்பாங்க. அதனால தான் நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போதும் அல்லது படிக்கும் போதும் நம்ம பக்கத்தில் ஒரு மனை போட்டு வச்சிடணும். ஏன்னா ஹனுமன் வருவாங்க, அந்த இடத்துல அமர்ந்து நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்பாங்க, நம்ம எழுதுறதை அவங்க ரசிப்பாங்க அப்படிங்கிறது கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத 108 முறை நீங்கள் எழுதலாம். எழுதி உங்களுடைய ஹனுமன் படம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதற்கு 108 முறை எழுதி அந்த பேப்பரை நீங்கள் போடலாம். பக்கத்தில் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா 108 முறை எழுதிட்டு போயிட்டு கழுத்தில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நடக்கும். எப்படியப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அது ஹனுமன் நமக்கு நடத்தி வைப்பார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம், 108 முறை உச்சரிக்கலாம், அந்த நாமத்தை சொல்லலாம். அவருடைய நாமத்தை, ஹனுமனுடைய நாமத்தை சொல்லலாம், காயத்ரி மந்திரம் சொல்லலாம். சொல்லி துளசியால் அர்ச்சனை செய்யலாம். துளசியால் அர்ச்சனை செய்து அவரை மனமுருகி பிரார்த்தனை செய்து வெண்ணெய் நெய்வேத்தியம் வைக்கணும். வெண்ணெய், வடை, கேசரி, அப்புறம் பால் பாயசம், இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல், ஒரு டம்ளரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணீர், துளசி, பச்சை கற்பூரம் போட்டு அவர் முன்னாடி வைத்தா போதும். ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. ஹனுமன் ஜெயந்தி என்று நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நடக்கும். எப்போது வருகின்றது அப்படின்னா மார்கழி 15ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று தான் ஹனுமன் ஜெயந்தி வரும். மார்கழி 15 30/12/2024 திங்கட்கிழமை அன்று நமக்கு ஹனுமன் ஜெயந்தி வருகின்றது. பூஜை செய்ய வேண்டிய நேரம் காலை 6 to 7 செய்து கொள்ளலாம், 9:15 to 10:15 செய்து கொள்ளலாம், மாலை 6 மணிக்கு மேலே எப்பயும் போல் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் வழிபாடு செய்து கொள்ளலாம். மனமுருகி பிரார்த்தனை செய்ய செய்ய ஹனுமனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதே போல் அவருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஹனுமன் எங்கே போற்றப்படுதோ அங்கே ராமனுடைய அருள் கிடைக்கும். ராமர் எங்கே போற்றப்படுதோ அங்கே ஹனுமனோட அருள் நமக்கு கிடைக்கும். 2 பேரோட அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ராமருடைய பட்டாபிஷேகம் படம் இருக்கிறது அப்படின்னா அதற்கும் நீங்கள் துளசியால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹனுமன் ஜெயந்தி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பக்கத்தில் ஹனுமன் கோயில் இருக்கின்றது அப்படின்னா வெற்றிலை மாலை கட்டி நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் கட்டலாம் அப்படின்னா 21, 27, 108 இந்த மாதிரி எண்ணிக்கையில் கட்டி நீங்கள் மாலையாக போட்டு வழிபாடு செய்யலாம். அதே போல் தான் உளுந்த வடை
வடமாலை நம்ம போடலாம். 21, 27, 51, 108 இந்த மாதிரி எண்ணிக்கையில் வடமாலையை நம்ம போடலாம். போட்டு வழிபாடு செய்யலாம். துளசி மாலை வாங்கிட்டு போவது ரொம்ப விசேஷமான பலன்களே நமக்கு கொடுக்கும். அனுமனுடைய காயத்ரி மந்திரமும் நான் கொடுக்குறேன். ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எப்படி சொல்கிறோமோ அதே போல் ஹனுமனுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். ஸ்ரீராம ஜெயம் நோட்டில் எழுதுங்க அல்லது பேப்பரில் எழுதுங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி துளசியால் அனுமனுக்கு அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா மிக சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஹனுமன் ஜெயந்தி அன்று நீங்கள் மாலையோ காலையோ 2 வேளையில் ஏதாவது ஒரு வேலை வழிபாடு செய்தாலும் நம்ம ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு தானமாக கொடுக்கும்போது, எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கப்புறம் நீங்கள் தானமாக கொடுக்கும்போதும் இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும். ஹனுமன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். தீராத துன்பம் அனைத்துமே தீரும், வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது தூசு போல் உங்களுக்கு மாறும். எல்லா சகல செல்வத்தையுமே ஆஞ்சநேயர் நமக்கு கொடுப்பாரு. பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் நமக்கு சரியாகும். என்ன வேண்டுதல் இருந்தாலும் அவர் நமக்கு நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோட வழிபாடு செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.